வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச் பஞ்சாப் வர்சஸ் குஜராத். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சினிமாவே நடந்ததுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்கோரை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ 23 கோடிக்கு அவங்களுடைய கேப்டன் ஸ்ரேயர் ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தா நல்லா தெரிஞ்சிருக்கும் நேற்று நடந்த மேட்ச்சில். ஸோ வேறு லெவல் பண்ணிட்டு தான் சொல்லணும். அவங்களுடைய செஞ்சுரியை விட எனக்கு டீம் ஸ்கோர் தாண்டா முக்கியம் அந்த மாதிரி நினைக்கோ பார்த்தேன். இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க, நேற்று ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு? ஸோ சினிமான்னு சொல்கிறல ஹீரோக்கும் வில்லனுக்கும் கிளைமேக்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்பவும் வருத்தமான விஷயம்னா மேக்ஸ்வெல்லை பற்றி தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீமில் இருக்கிற மேக்ஸ்வெல் பார்த்தா இறங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பால் அதாவது பார்த்தா டக் அவுட் ஆகியிருப்பாங்க. ஸோ நிறைய முறை டக் அவுட் ஆன லிஸ்ட்டில் மேக்ஸ்வெல்லும் இருக்காங்க. டக் அவுட் ஆகிட்டாங்களே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன எல்பிடபிள்யூ அவுட் ஆகிருப்பாங்க. சரி, அதை கொஞ்ச நேரம் அவுட் ஆகிட்டு பெவிலியனுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்தா அது நாட் அவுட்டுங்க. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அவுட் ஆகிட்டு நாட் அவுட்டை போய் அவுட்டுன்னு நீங்களும் போயிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டு சிங்கக்குட்டி வேறு லெவல் ஐபிஎல் கொடுக்குற மாதிரி தரமான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு எதிராக பண்ணி வச்சுட்டாங்க. சாய் சுதர்சன் பாய் வேறு லெவல் தான் சொல்லணும். அப்போ ஸ்டார்டிங்லேருந்து அப்போ மேட்ச் முடிகிறதுக்கு என்ன தான் நடந்துக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண குஜராத் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் பவுலிங் எடுத்துரும்பா, நீங்கள் பஞ்சாபை பேட்டிங் ஆகிடுங்கப்பான்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சேசிங் பண்ணது பார்த்தீங்கன்னா குஜராத் தான் ஜெயிச்சிருக்காங்க அதிக முறை. அதனால் என்னென்னா இன்றைக்கும் சேசிங் எடுத்து நம்ம ஜெயிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா குஜராத் களம் இறங்கிப்பாங்க. ஆனால் அங்கே தான் நடந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. சரி, பஞ்சாப்பும் ஃபஸ்ட் பேட்டிங் வரணும் இல்லை, சரி அவங்களும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்துட்டாங்க. புது பேட்ஸ்மேனான ஆர்யா இவங்க பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, உங்களுடைய கீப்பர் பி சிங் பார்த்தீங்கன்னா கூட இறங்கியிருப்பாங்க. பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா மரணடி கொடுத்தாங்கன்னு தான் நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாப் டீமாடா இது சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம அடி அடிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்யா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன் அடிச்சாங்கன்னா 23 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 47 ரன் மரணடி அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பி சிங்குக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கீப்பர் சரியாகவே செட் ஆகலைங்க. 8 பாலுக்கு 5 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா உமர் சாய் இவங்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாலுக்கு 16 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுடைய கேப்டன் பஞ்சாப்போட 23 கோடி ஒர்த்துள்ள கேப்டன் ஸ்ரேயஸ் சைடு வந்திருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் மேட்ச் தான் கொடுத்துருப்பாங்க. 42 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 97 ரன் நாட் அவுட்டில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க விளையாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பக்கம் விக்கெட் வீழ்ந்துக்கிட்டே இருக்கோம். மேக்ஸில் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டாயினிஸ் வந்திருப்பாங்க. 15 பாலுக்கு 20 ரன் ஆடி இருப்பாங்க. அவ்வளோதான். ஷஷாந்த் சிங்கை பார்க்கணுமே. ஸோ பஞ்சாப் ஏன்டா இவங்களை அசிங்கப்படுத்திருமோன்னு அந்த மாதிரி நிலைமையில் பார்த்தா இவங்க அடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க. 14 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 44 ரன் அடித்தாங்க. இவங்களால் தான் நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயோட 100 மிஸ் ஆச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க 100 போட்டிருந்தாக்கா மேட்ச் தோக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்க 100 படாமல் ஷஷாந்த் சிங்கு பார்த்தீங்கன்னா 4 அடிக்கவோ, ஸோ இந்த ஒரு மேட்சை 11 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ். டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 243 அடிச்சிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். 5 விக்கெட் வித்தியாசத்தில் 20 ஓவர் காலி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இறங்கின டைட்டன்ஸ் எவ்வளோ தான் அடித்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நம்மளுடைய தமிழ்நாட்டு சிங்கக்குட்டி பார்த்தீங்கன்னா 41 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 74 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. வேறு லெவல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் ஜாஸ் பட்டில் பார்த்தீங்கன்னா 33 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 54 ரன் அடிச்சிருப்பாங்க. மேட்ச்சை முடிச்சு கொடுக்காம போயிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக தான் போனாங்க. அதுக்கப்புறம் நான் இம்பேக்ட் பிளேயராக வந்த ஷெஃபார்ட் ரூபோர்ட் இவங்க பார்த்தீங்கன்னா 28 பாலுக்கு 46 ரன் இவங்க இருந்திருந்தாங்க. இந்த மேட்ச்சை முடியறதுக்கு 99% வாய்ப்பு இருந்திருக்கும். இவங்க அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அப்போது பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னா யாரா சொல்லுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இம்பேக்ட் பிளேயர். ஸோ அவங்க தான் வேறு லெவல் மாஸ் காமிச்சிட்டாங்க. அதாவது யாருன்னா ஸோ வைஷாக் விஜயகுமார் இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆர்சிபி டீமில் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருந்தாங்க. டெத் பவுலிங்காக இவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. எல்லா பாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரில் ஒரு போனாலும் சரி. ஸோ 5 பால் 4 பால் பார்த்தீங்கன்னா டாட் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏக்கர் போட்டு பார்த்தா இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவல்னு சொல்லல. ஆர்சிபி இப்போ வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா இவங்களை விட்டுட்டோமோன்னு யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, யார் தான் விக்கெட் அதிகமாக எடுத்ததுன்னு பார்ப்போம். சரி, சாய் கிஷோர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 30 ரன்னே கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. வேறு லெவல் நம்ம தமிழ்நாட்டு சிங்கக்குட்டி. ரபாடா பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 41 ரன் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட். நம்மளுடைய ரஷீப் கான் 4 ஓவர் போட்டு 48 ரன் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாப் டீமுக்கு யார், கிளென் மேக்ஸ்வெல் 26 ரன் கொடுத்து 2 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. மார்க்கோ ஜான்சன் 4 ஓவர் போட்டு 44 ரன் ஒரு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஹர்ஷதீப் சிங் இவங்க பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. வேறு லெவல்னு சொல்லல. இந்த மாதிரி தினமும் 1 இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் செஞ்சுக்க சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்றைக்கி நடக்க போகிற ராஜஸ்தான் வர்சஸ் கொல்கத்தா மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு அது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.